பெரியவா தொடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் என்கிட்ட வந்து குழந்தை பாக்கியத்துக்காக எனக்கு பரிகாரம் ரொம்ப எளிமையாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், சஷ்டி போட்டிருந்தோம், வைகாசி விசாகம்லாம் போட்டிருந்தோம். இருந்தாலும் ரொம்ப எளிமையாக எங்களால் விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வழிபாடு சொல்ல போகிறோம். எல்லாருமே செய்யக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கும் ரொம்ப கஷ்டங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது. வீட்டில் இருந்தே நீங்கள் செய்யலாம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், தொடர்ந்து நீங்கள் 48 நாள் செய்யணும். 2 பேரையுமா, அதாவது கணவன் மனைவி 2 பேரையுமா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, செவ்வாய்க்கிழமையில் பாம்பன் சுவாமிகளை மனசில் நினச்சிக்குங்க. பாம்பன் சுவாமிகளை மனசில் நினச்சிக்கிட்டு காலையில் 6லேருந்து அந்த 7க்குள்ளார முடிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. குளிச்சுட்டு அந்த வேர்க்குழவி வேட்கை அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும். அதில் 10 பாடல்கள் தான் இருக்கும். இந்த 10 பாடல்களையும் அவங்கள படிக்க சொல்லுங்கள். காலையில் ஒரு தடவை, அதே மாதிரி சாயந்தரம் ஒரு தடவை படிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, படிக்க மாட்டாங்க இப்படின்லாம் நீங்கள் காரணம் சொல்கிறீங்க அப்படின்னா, காலையில் ஒரு 5 மணிலேருந்து ஒரு 6 மணி 6:30 வரைக்குமாவது இந்த பாடல்களை திரும்ப திரும்ப வீட்டில் ஒலிக்க விடுங்க. அவங்க காதுகளில் அது போய் கேட்கணும். இப்போ நம்ம படிக்கிறோன்னா ரொம்ப ஈஸியாக அது உள்ளே வாங்கிடும். எதுக்காக இந்த பாடல்கள்லாம் அப்படின்னு கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடல்கள் உங்களுடைய நீங்கள் மூச்சு காற்று இழுக்கிறீங்க, வெளியில் விடுறீங்க, அப்போ அது கூட சேர்ந்து போகுது, சேர்ந்து வருது அப்படின்னா உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மூளைக்கு போய் சேரும். உங்களுடைய எண்ணம் சேர்ந்துச்சு அப்படின்னாலே அதற்குரிய வழி கிடைக்கும். அதுக்காக தான் அந்த வழிபாடு அப்படிங்கிறது. சரிங்களா? நம்ம படிக்கும்போது ரொம்ப எளிமையாக உள்ளே போயிடும். நம்ம கேட்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து மனசு கொஞ்சம் அலப்பாஞ்சிக்கிட்டே கேட்கும், வேறு வேலைகள் செஞ்சுக்கிட்டே கேட்கும். அப்போது அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அப்போது அது கொஞ்சம் நேரம் நிறைய ஒலிக்க விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அது செயல்பாட்டுக்கு வரும். இதுதாங்க அதில் இருக்கக்கூடிய சூட்சமே, இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்காக தான் படிக்க சொல்கிறது. 48 நாட்கள் இவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் ஏதாவது இடர்பாடுகள் வருதுன்னா ஒன்றும் தப்பு இல்லை, அதாவது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அவங்களுக்கு எதனால் இந்த மாதிரி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அதற்குரிய ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், தானாகவே நடக்கும். எல்லாமே பாம்பன் சுவாமிகளுடைய அருளாலும். பாம்பன் சாமிகள் முருகப்பெருமாருடைய தீவிர பக்தர் இல்லைங்களா? அப்போது பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் 2 பேருடைய அருளும் உங்களுக்கு ஒன்றாக கிடைத்து மிக விரைவில் உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம், மழலை செல்வம் ஒலி கேட்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ் கேட்டிருந்தாங்க, ஒரு சில அதுக்காக சொல்லலாம் அப்படின்ட்டு. வீட்டில் எப்பயுமே பச்சைக்கற்பூரம், ஏலக்காய் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் வந்து செல்வங்கள் அப்படிங்கிறது சேர ஆரம்பிக்கும். நீங்கள் வீட்டில் இந்த பவுல் வைப்பீங்கள்ல, அதில் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக பச்சை கற்பூரத்தை போடுங்க. ஒரே ஒரு ஏலக்காய் நுணுக்கி போட்டு பாருங்கள். அந்த வாசனை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை நீக்கும், பணத்தை வெகு விரைவாக ஈர்த்து கொடுக்கும். முடிஞ்சால் உங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி, ஒத்த செம்பருத்தி, சிகப்பு செம்பருத்தி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு வளர்த்து பாருங்கள். கண்டிப்பாக அதை சாமிக்கு உபயோகப்படுத்துங்க. வீட்டில் பணத்தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. 3வது டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் விளக்கேற்றுறீங்கல்ல, அதில் 6 சின்ன டைமண்ட் கல்கண்டு போட்டு, அந்த எண்ணெயில் டைமண்ட் கல்கண்டு போட்டு விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக செல்வம் அப்படிங்கிறது பெருகி கொண்டே இருக்கும். இது கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்கள், பலனடையுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க, உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.